Hi all, இது Entri Commerce Tamil. நான் உங்கள் SAP ஜியா சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் SAP ப்ரொடக்ஷன் பிளானிங். பிபினா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு பொதுவாக டவுட் இருக்குது. ப்ரொடக்ஷன் பிளானிங் பற்றியான டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். காரணம் அது ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை SAPயில் எவ்வளோ ஃபங்க்ஷனல் மாடியூல் இருக்கோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மாடியூல். ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லாத ஒரு ஊரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நிறைய மெட்ரோ சிட்டிஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஒரு அப்ளிகேஷனில் அந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்கெல்லாம் இன்பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இன்பில்டு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ERP தான் SAP. இப்போ நார்மலாக SAPயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணுறதுக்காக சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்வென்ட்ரி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, ரா மெட்டீரியலை கொண்டு வரணும் அப்படின்னா சில டேர்ம்ஸஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியலாக வரக்கூடிய ஒரு பொருள் ஃபினிஷ்டு குட்ஸாக வெளியே போகிற வரைக்கும் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பான விஷயங்களை ஃபேஸ் பண்ணும். அப்படி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத SAP அழகாக இங்கே சொல்லி தருவாங்க. ஸோ அது ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோர்சிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து அதை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா அழகாக டிஸ்போஷல் பண்ணி கஸ்டமர் கையில் போய் சேர்த்துற வரைக்கும் ப்ரொடக்ஷன் பிளானிங்கோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நிறைய ரோல்ஸ் கொட்டி கிடக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் பிளானர், ஷெடியூலர், கெப்பாசிட்டி பிளானர், இந்த மாதிரியான ரோல்ஸும் நிறைய டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் SAPயில் PP முடிச்சதுக்கப்புறமா நிறைய ரோலும் இருக்குது. ப்ரொடக்ஷன் பிளானிங்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் அவுட் ஆகணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கலாம். ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கு அது சாத்தியப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டில் போயிட்டு அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக SAP லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் ப்ரொடக்ஷன் பிளானிங் லேர்ன் பண்ணுறவங்க இருக்கவங்கலாம் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருப்பீங்க, அல்லது நீங்கள் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் எதுவாக இருக்கும், ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நார்மலாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்மளோட க்ரோத் இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்க நேரத்தில் தான் ப்ராப்பரான SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்கை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் SAP PP யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் உங்களை ஷிஃப்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக SAP ப்ரொடக்ஷன் பிளானிங் லேர்ன் பண்ணணும். ஃபார் கேஸ் ஸ்டடிக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நிறைய ரா மெட்டீரியல் அங்கே வரும். அந்த ரா மெட்டீரியல் சம்டைம்ஸ் இம்போர்ட்டாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபராகவும் இருக்கலாம். அப்படி வரக்கூடிய பொருளை எங்கே மெயின்டைன் பண்ணலாம், எந்த வேர்ஹவுஸில் மெயின்டைன் பண்ணலாம், அந்த பொருளை எந்த அளவுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், அதோட எக்ஸ்பைர்ட் எப்படி இருக்கும், அது பேட்ச் வைஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் திங்க் பண்ணும்போது நிறைய இன்டெகிரேஷன் தேவைப்படும். ஸோ சில பொருட்கள் நமக்கு பத்தாமல் போயிடும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் போடுவோம். அப்போ நம்ம MMS சார்ந்திருப்போம். தென் அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா அதுக்கான பேமெண்ட்டுக்கு FI ஃபினான்சஸ் சம்மந்தப்படுத்தியிருப்போம். இப்படி ரெலவெண்ட்டாக எல்லா ப்ராசஸுமே ஒன் பை ஒன்னாக இருக்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் சொல்கிறது மிடில் ப்ராப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு யூனிட். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பசங்கள்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். நான் கிட்டத்தட்ட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசுனதில், உங்களுடைய கோல், உங்கள் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அங்கே போய் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த ஃப்ளோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷர் கூட விரும்புகிறான். ஸோ சர்வீஸ் ஆர்கனைசேஷனோட கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறதுக்கான மெயின் காரணமே அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு சில விருப்பங்கள் இருக்குது அப்படின்னா, இல்லை இன்டர்ன்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா, அங்கே ஒர்க் ஃப்ளோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அமைக்கும்போது முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எது விருப்பமான துறை அப்படின்னு சொல்கிறத முடிவெடுங்க. ஒருவேளை உங்களுக்கு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரியான கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் அதுக்கு கூட இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. தென் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் சிம்பிளான வே. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பரான மாடியூல் லேர்ன் பண்ணலாம். இதே நார்மலாக ஒரு PP கன்சல்டன்ட் அண்ட் PP எண்ட்யூசர் ஜாபுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பராக SAP PPயை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ட்ரி அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணலாம். இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் MRP, PIR, SOPன்னு சொல்லி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றியும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோர்ஸில் இந்த டாபிக் வைஸில் இதெல்லாம் எங்கெங்கே ஆட் ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். மறந்துடாதீங்க, MRP, PIR, SOP இந்த ப்ராசஸும் SAPயில் கற்றுக்கும்போது தான் ப்ராப்பராக உங்களுக்கான ஷெடியூல் அண்ட் உங்களுக்கான பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். தேங்க்யூ.